ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பூண்டு குழம்பு செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 10 இருக்கிற மாதிரி மிளகு எடுத்திருக்கேன். அது கூடவே சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். நம்ம வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கசப்பு தன்மை இருக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிறீங்க. வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் குறைன்னு தான் அரைக்கணும், மைய அரைக்காதீங்க. அதுக்கப்புறம் அதே கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்பு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்து இருக்கிற மாதிரி அதை போட்டு தாளிச்சிக்கலாம். அதை தாளிச்சிட்டு நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 30-40 அளவுக்கு பூண்டு இருக்கிற மாதிரி நான் உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிடலாம். எண்ணெயில் கொட்டிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போனால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டு அது கூடவே சேர்த்து இப்போ தேவையான அளவு ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெங்காயம் எடுத்துக்காதீங்க. அதில் ஒரு பூண்டில் ஒரு 3/4 அளவுக்கு வெங்காயம் இருக்க மாதிரி பார்த்துக்கிறீங்க. அந்த வெங்காயத்தை நம்ம முழுசாக போடாமல் 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் நம்ம 2ஆக கட் பண்ணோம்னா அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அது மாதிரி அதையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலர் பொன்னிறமாக வார அளவுக்கு நம்ம ரெண்டுமே வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல குழந்தைங்க பால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பூண்டு குழம்பு நம்ம வச்சு கொடுத்தோம்னா பால் நிறையவே சுரக்கும். அது மாதிரி வெயிட் லாஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பூண்டில் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே குறையும். அது மாதிரி உடம்புல பாதி நோய்களுக்கு இந்த பூண்டு குழம்பே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எல்லா விதமான நன்மையும் சேரும். அது கூடவே சேர்த்து என்ன பண்ணி பார்த்தா கருவேப்பிலை, நம்ம கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கட் பண்ணி நீங்கள் எடுத்து அதில் போடும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையை தூக்கி போட வேண்டியதில்லை. நம்ம கருவேப்பிலையை சேர்த்தே சாப்பிட்லாம். முழுசாக போட்டு நம்ம தூக்கி போடணும், கட் பண்ணி போடும்போது நம்ம சாப்பிட்லாம். அது கூட சேர்த்துட்டு இப்போ தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் அதை மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த குழஞ்சது மாதிரி இருக்கும். அந்த குழஞ்ச மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சிருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. நல்லா குழையட்டும். நிறைய தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மைய அரைஞ்சது மாதிரி நல்லா குழஞ்சிருச்சு. குழஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம். என்னென்ன மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு ஸ்பூன் இதுதான். இதில் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே சேர்த்து மிளகாத்தூளும் நான் 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இந்த எல்லாத்தையுமே நல்லா போட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூள் இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு அந்த எண்ணெயில் நல்லா பிரண்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும் போது நல்லா தாராளமாக பிரண்டு வரும். இது நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அந்த புளியை நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி கரைக்காமல் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிறீங்க. நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதையும் நம்ம அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் புளி எடுத்த கிண்ணத்துலேயே 1 கிண்ணம் அளவுக்கு அரை கிண்ணம் ஊற்றிருக்கேன். இன்னும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதுக்காண்டி 1 கிண்ணம் அளவுக்கு இருந்தால் போதுமானது. அது கூடவே சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி, அந்த 1 கிண்ணம் நான் முழுசாக ஊற்றாதனால அது கூட சேர்த்து அரை கிண்ணம் ஊற்றினேன். இப்போ 1/2 டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். அது கூட தேவையான அளவு நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அது கூடவே சேர்த்து போட்டுடலாம். உப்பையும் நம்ம கொட்டிட்டு நல்லா கிளறி அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டி கெட்டி பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கணும்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதுமானது. நம்ம நிறைய கொதிக்கணுங்கிற அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து வச்சு மிளகு சீரகலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் மிக்சியில் போடாமல் அந்த அம்மிக்கல் மாதிரி இருக்குல்ல அதில் போட்டு நல்லா
மைய அரைக்காமல் குறைக்குன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த கொதிக்கிற டைம் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. பார்த்திங்கனாவே நல்லாவே தெரியும், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம குறைக்குன்னு அரைச்சி வச்சு எடுத்துக்கோம் பார்த்திங்களா சீரகம் சோம்பு, அதை வந்து நம்ம இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுலாம். மைய அரைக்காதீங்க, நல்லா குறைக்கணும், ஓரளவுக்கு இதுக்கு மாதிரி பார்த்துக்கிறங்க. அந்த மாதிரி போட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இதையும் நம்ம வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளாக வந்து சேர்க்க வேண்டியது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி கொத்தமல்லியை நம்ம அதில் போட்டுட்டு அதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு இது எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.